ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்எஸ்ஜியோட கம்ப்ளீட் ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ப்ரீ ஆக்ஷன் ஸ்குவாட் ரிவ்யூனே சொல்லலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஆர்சிபி, கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறேன். இன்கேஸ் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரைட், இதுதான் எல்எஸ்ஜியோட பிளேயிங் 12 இருக்குன்னு கெஸ் பண்ணுறாங்க கைஸ். ஓப்பனிங் வந்து மார்ஷன் மக்கரம். என்னை பொறுத்தவரை இங்கே 2 ஸ்பாட் வேஸ்ட் பண்ணாமல் வேறு யாராவது எடுத்து மாற்றிருக்கலாம். பட் இப்போதைக்கு மார்க்கம் தான் ஆடுவார். மார்ஷன் மக்கரம், நம்பர் 3 பண்ட்டு, நம்பர் 4 பூரா, நம்பர் 5 பதோனி, 6 அப்துல் சமத், 7 ஒரு ஆள் எடுக்கணும். அண்ட் இங்கே தான் கைஸ் இவங்களுக்கும் இதே பிரச்சனை, கேகேஆருக்கும் அதே பிரச்சனை, அங்கே ஒரு ஆள் தேவைப்படுது. அண்ட் சிஎஸ்கேக்கும் அதே ஒரு பிரச்சனை. ஸோ 3 டீமுமே கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டு தான் போட்டி போடுறாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ஒரு செம்ம வேல்யூ ஆர் செம்ம பர்ச்சேஸ் காத்துட்ருக்கு ஆக்ஷன் அப்போ. ஸோ 7 ஒரு ஆல்ரவுண்டர் எடுப்பாங்க. 8 ஷாபாஸ், 9 ஆவேஷ், 10 மயங்க் யாதவ், 11 ஷமி, 12 திக்வேஷ் ரதி. இங்கே பவுலிங்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸ்பின்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஷாபாஸை தூக்கிட்டு மணிமாறன் சித்தார்த்தை ஆடலாம். அந்த ஒரு கால் எடுப்பாங்களான்னு தெரில. ஏன்னா அதுக்கப்புறம் பேட்டிங் கொஞ்சம் சுமாராயிரும், வீக்காக தெரியும், டெப்த் இல்லாமல் தெரியும் கைஸ். ஸோ அது ஒரு வீக்னஸாக இருக்குது. பட் எஸ், இவங்களுக்கு 23 கோடி ரஃபாக இருக்குது. 6 இந்தியன் 6 ஸ்பாட் ஃபில் பண்ணும், 2 இந்தியன் அண்ட் 4 ஓவர்சீஸ். ஸோ மேஜராக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாப் ஓவர்சீஸை 16, 17, 18 கூட அவங்க போகலாம். 18 போயிட்டு மீதி எல்லாமே பேக்கப்ஸ் வச்சு ஃபில் பண்ண பார்க்கலாம். கேகேஆர் ஸ்டைல் அப்படி தானே பண்ணுவாங்க. 20 கோடினா 19 வரை ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு மீதி 1 கோடிக்கு 4 பிளேயர் எடுப்பாங்கல்ல. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி 2 இந்தியன்ஸ் தான் ஃபில் பண்ணணும். ஸோ பேசிக்காக ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயருக்கு 1 கோடி எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பாங்க. ஸோ 1 கோடி சேர்த்து வச்சுட்டு ஓகே அவன் அந்த 1 கோடிக்குள்ளே எடுத்துலான்னு பிளான் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 21 கோடி இல்லைனா ஷோர் ஷார்ட்டாக 17, 18 வரை போகலாம். பட் பார்ப்போம் எப்படி போகிறாங்கன்னு. ஏன்னா இவங்களோட இதை பாருங்களேன், டாப் ஆர்டர் 1, 2 அண்ட் 4ல் ஓவர்சீஸ் பேட்டர் ஆடுறாங்க. ஈஸியாக பிரெட்ஸ்கி உங்கள் 3 ஸ்பாட்டையுமே கவர் பண்ணிடுவார். ஸோ அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆக்ஷனுக்குள்ளே போகும்போது ரைட்டு, எனக்கு ஆல்ரெடி எல்லா ஸ்பாட்டுக்கும் ஒரு ஆள் பேக்கப்பாக இருக்கான், நான் இப்போ இன்னும் தாராளமாக ஆல் அவுட் கூட போய் எடுக்கலாமேன்ற மாதிரி கூட அவங்க திங்க் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அவ்வளோ போகாமல் ஒரு 18ல் நிறுத்திட்டு மீதி ஒரு 4 கோடியில் அட்லீஸ்ட் ஒரு 2.5 கோடி ஒரு பிளேயர், ஒரு ஓவர்சீஸ் இன்னொரு பேக்கப்புக்கு வச்சுக்கலாம். அதை மாதிரி யோசிச்சுட்டு மீதி ஒரு இருக்கிற காசில் இந்தியன் பிளேயர்ஸ் 2 பேர் எடுத்துடலாங்க. ஸோ ஈஸியாக ஆல் அவுட் போய் எடுக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இவங்களோட லைனப்லையும் ஈஸியாக ஆண்ட்ரே ரசல் ஆர் லிவிங்ஸ்டன் ஆர் மேக்ஸ்வெல் செட் ஆவாங்க. பட் மார்க்ரம் வந்து ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ லிவிங்ஸ்டன் அண்ட் மேக்ஸ்வெல் வரதில் பெரிய வேல்யூ இல்லை. அப்போ பேஸ் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் ஆர் இவங்களும் கேமரான் கிரீனுக்கு ஆல் அவுட் போயிட்டு அவரை 5ல் போட்டுட்டு 6 பதோனி, 7 சமத் கூட ஆடலாம். அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. பட் பார்க்கல இவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு. இவங்களோட பவுலிங் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஷமி, ஆவேஷ், மயங்க் யாதவ், ரதி, மார்க்ரம் இருக்காங்க. அதுக்கு தாராளமாக 4 ரேட்டிங் கொடுத்துடலாம். ஸோ மயங்க் யாதவ் இன்ஜுரியோடாக இருந்தால் கூட ஃபில் பண்ணுறதுக்கு மோசின் கான் இருக்கார். அவர் இன்ஜுரியாக இருந்தால் கூட ராகாஷ் சிங் இருக்கார். அவர் இன்ஜுரியாக இருந்தால் கூட பிரின்ஸ் யாதவ் இருக்கார். ஸோ பிரின்ஸ் யாதவ் அந்த வேரியேஷன்ஸ் நல்லா போட்டிருந்தாரு. ஸோ ஒரு இந்தியன் டாப் கிளாஸ் பேஸ் பேட்டரி எடுத்திருக்காங்க. அண்ட் அதனால தான் அவங்க பரத் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் செம்ம கால். இப்போ இதை பார்க்கும்போது தெரியுது, லைக் பரத் இருக்கும் போது தான் இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாடில் பேஸ் பவுலர்ஸோட அந்த ஒரு ஸ்டார்ட்டே வந்துச்சு. பரத் சூப்பராக எல்லாரையும் க்ரூம் பண்ணார். ஸோ இந்த பிளேஸ் எல்லாருமே அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஷமியை தவிர எல்லாருமே சின்ன பசங்க. அண்ட் அகெயின் அதனால தான் ஷமியோட ட்ரேடு இங்கே வேல்யூபிளாக தெரியுது கைஸ். சின்ன பசங்களாக இருக்காங்க. ஸோ சின்ன பசங்களை க்ரூம் பண்ணுறதுக்கு ஷமி இருக்கார். ஷமியும் இன்ஜர்ட்லேருந்து வராரு. ஸோ அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ப்ளஸ் பரத் காம்பினேஷனில் இந்தியன் பேசஸ் என்னமோ பண்ண போகிறாங்க, அது மட்டும் கிளியராக தெரியுது. அண்ட் அது நல்லா இருக்க பார்க்க, ஒரு இந்தியன் பேஸ் அட்டாக்கை கம்ப்ளீட்டாக கேதர் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரதி, ஷாபாஸ், மார்க்ரம், மயங்க் ரொம்ப சுமார். மயங்க் யாதவ் ஃபுல் டில்ட்டில் போடலன்னா இந்த மிடில் ஓவரில் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக சாப்பிட்றலாம் கைஸ். இந்த டீமுக்கு எதிராக மிடில் ஓவரில் மேட்ச் அப்படியே தூக்கி சாப்பிட்டு போயிடலாம். இந்த டீமில் மிடில் ஓவரில் 5 ரேட்டிங். இப்போ இவங்க கூட சிஎஸ்கே ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீம் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க கைஸ் இந்த மிடில் ஓவர் அட்டாக்கை. ஸோ எஸ்பெஷலி பிரெவிஸ்லாம் இங்கே ஆடின பிரெவிஸ், ருத்து, சஞ்சய்லாம் கிழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தான் அட்டாக் இருக்குது. ஸோ இதை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்கணும். டெத் ஓவர்ஸில் ஆவேஷ், மயங்க், ஷமி இது ஒரு 3.75 சுமார் லைக் ஓகே போடுவாங்கடா. போட்டால் 15 ரன் போகும், ஆனால் ஒரு விக்கெட் எங்கேயாவது எடுப்பாங்க. அந்த லெவல் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஆவேஷ் அவரோட பீக் வருவாரான்னு தெரியல, அவர் இன்ஜுரியில் இருக்கார். இதுதான் அவங்களோட பவுலிங் அட்டாக் இருக்குது. பேட்டிங் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆங்கர் மார்க்ரம், ஓகே மார்க்ரம் இருக்கட்டும். ஸ்பின் ஹிட்டர் பண்ட், பூரான், பதோனி சூப்பராக இருக்குது. ஜங் பேஸ் ஹிட்டர், ஹை பேஸ் ஹிட்டர், ஸ்லாக் ஓவர் ஹிட்டர். எஸ்பெஷலி இந்த பேஸ் ஹிட்டிங் சூப்பராக இருக்குது. ஸ்லாக் ஓவர் ஹிட்டரில் கொஞ்சம் ரேட்டிங் கம்மியாகுது. அகெயின் தட் கோஸ் டு த ஆண்ட்ரே ரசல் பாயிண்ட். ஸோ இவங்களுக்கு
ஓரளவுக்கு ஆண்டனி நல்லாவே செட் ஆவார். டெப்த் சார்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் பிளாக் பஸ்டர் பேட்டிங் அகெயின்ஸ்ட் ஸ்பின் அண்ட் பேஸ் ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு கைஸ். பேட்டிங் வந்து டாப் கிளாஸ் போன வருஷமே பார்த்துருந்தோம், அதே தான் திருப்பி கண்டினியூ பண்ண போகிறாங்க. எனக்கு அந்த மார்க்கில் மட்டும் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அதில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன இது இருக்குது. அங்கே யாரையாவது அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட மிடில் ஆர்டரில் இன்னொரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் கூட ஆடலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கும். பட் அதுக்கான பர்ஸ் இருக்காது, வேறு செகண்ட் டயர் பிளேயர்ஸ் வேணால் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு சூப்பரான கோர், எல்லாருக்கிட்டையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வெரைட்டியாக நம்ம சிஎஸ்கே கிட்ட இல்லை. ஸோ சிஎஸ்கேல நான் அது ஐ திங்க் ஒரு நெகட்டிவாகவே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஒன் டைமென்ஷனல் பேஸ் அட்டாக்னு. ஸோ பேசிக்காக நம்ம டீமில் கலீல், கம்போஜ், குர்ஜேப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரி எல்லாமே 130s போடுற பவுலர்ஸ் தான். பட் எல்எஸ்ஜி கிட்ட அந்த வெரைட்டி இருக்குது. ஆகாஷ் சிங் ஸ்விங் பண்ணுவார் 135ல், மூசன் கான் 145லாம் ஸ்விங் பண்ணி சீம் பண்ணி பவுன்ஸ் கட்டர் எல்லாம் வச்சுருந்தாரு. இன்ஜர்னால இப்போ குறைஞ்சிருக்கு. பிரின்ஸ் யாதவ் வேரியேஷன்ஸ் நிறையா போட்டார். ஷமி சொல்லவே தேவையில்லை. மயங்க் யாதவ் 150ல் போடுற பவுலர். ஆவேஷ் கான் 140ல் கட்டர்ஸு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பவுன்ஸ் எல்லாம் போடுற பவுலர். ஸோ வெரைட்டி எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க, அதுவும் அவங்க பாசிட்டிவ். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபயர் பவர் இன் ஸ்லாக் ஓவர்ஸ். பதோனி, அப்துல் சமாத், இன்னும் ஒரு ஆள் வேணும். ஷாபாஸ் அகமது இருக்கார், பட் ஓகே ஷாபாஸ் அகமதுனால நிற்க முடியும், ஒரு ஆங்கர் ரோலுக்கு அவர் ஆடலாம். பட் ஸ்லாக் ஓவர் ஹிட்டர் இங்கே ஷாபாஸ் அகமது மென்ஷன் பண்ணல பாருங்கள். ஸ்லாக் ஓவர் ஹிட்டர் வந்து ரேட்டிங் ரொம்ப சுமாராக இருக்குது, அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். அதுக்கு தான் ஆப்ஷனில் அகெயின் தட் பாயிண்ட்ஸ் டு ஆண்ட்ரி ரசல், லிவிங்ஸ்டன் மாதிரியான டைப் ஆஃப் பிளேயர்ஸ். ஸ்பின் அட்டாக் லுக்ஸ் வே டூ வீக். என்ன சொல்ல ஒரு ஓகே ரதி ஓகே, ஷாபாஸ் ஆகும், அதனால தான் எனக்கு இங்கே ஷாபாஸ் ஆகும்போதே சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதுதான் மணிமாறன் சித்தது ஆடுனா நல்லா இருக்குமோன்னு தோணுது. பட் பேட்டிங் டெப்த்தை அதுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும், விச் ஐ திங்க் தே கேன் டூ. அவங்க பேட்டிங் லைனப் அந்த இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அதை அஃபோர்ட் பண்ணலாம். ஆவேஷ் கானை நம்பி ஆவேஷ் கான் முன்னாடி போய் இந்தாப்பா 10 பால் இருந்தால் நீ ஆடிட்டு வான்னு இறக்கி விட்டுறலாங்க, அதை ஷமியை வச்சு சுற்ற வைக்கலாம். அதனால் இங்கே மணிமாறன் சித்தது வந்துட்டாருன்னா அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பட் மற்றபடி ரதியெல்லாம் நம்பி ஒரு சீசனே இறங்க போகிறாங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் தான். இமீடியட் ஆக்ஷன் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஃபினிஷர். இந்த லைனப்பில் எனக்கு கிளியராக இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியுது. அண்ட் என்னை பொறுத்தவரை டாப் 3ல் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கணும், 4, 5, 6ல் ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கணும், 7, 8ல் அந்த இடத்துல ஒரு பேட்டிங் சூப்பர் ஸ்டார் இருக்கணும். அதை உங்களுக்கு புரியுதில்ல, டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோயர் மிடில் ஆர்டரில். டாப் ஆர்டரில் ரிஷப் பண்ட் ஒரு சூப்பர் ஸ்டார், மிச்சல் மார்ஷும் ஒரு சூப்பர் ஸ்டார், பட் ப்ரூவன் கிடையாது, பட் ஹீ கேன் டூ தட் ஜாப். நம்பர் 4ல் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6ல் நிக்கலஸ் புரன் இஸ் ப்ரூவன் சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி 6, 7, 8ல் ஒரு ஆள் தேவை, அந்த ஸ்லாட்டை அவங்க டார்கெட் பண்ணணும், அதுதான் மெயின் ஜாபாக இருக்கும். செகண்ட் ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் ஆர் ஆல்ரவுண்டர்ஸ். ஆல்ரவுண்டரே இந்த டீமில் கம்மியாக இருக்குது, ஆல்ரவுண்ட் டெப்த்து. ஸோ அதை அவங்க டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. அகைன் இந்தியன் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸும் போகலாம். இந்தியன் டாப் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த மார்க்ரம் பாயிண்ட் தாங்க, நீங்கள் மார்க்ரம் பதிலாக வேறு ஒரு நேம் சேக் சொல்கிறேன். அஸ்வின் குல்கர்னி ஓப்பனிங் இறங்குவார்ல, ஒரு மேபி அவரோட பிரேக் அவுட் சீசனாக இருக்குது, அவர் ஆடினார்னா இங்கே எனக்கு அஸ்வின் குல்கர்னி வந்துட்டார்னு வைங்களேன், எனக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனும் தேவை. அந்த கேஸில் நான் லிவிங்ஸ்டன் ஆர் மேக்ஸ்வெல் ஒரு ஆளை போய் எடுத்துட்டு ப்ராப்ளி நான் லியாம் லிவிங்ஸ்டனுக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு லியாம் லிவிங்ஸ்டன் வந்தாருன்னா எனக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் ஆஃப் பிளேயர் இருக்காங்க. ப்ளஸ் அஸ்வின் குல்கர்னி பவுலிங்கும் போடுவார், அந்த அளவுக்கு நம்ப முடியாது. பட் ஸ்டில் சொல்கிறேன், உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் அவுட் ஆகும், நீங்கள் மார்க்ராம நம்பியே போகணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த தாட் ப்ராசஸில் மேபி அவங்க யோசிக்கலாம். அட்லீஸ்ட் நான் அவங்க இடத்துல இருந்து அப்படி தான் யோசிப்பேன். இப்போ பேட்டிங் ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மிடில் ஆர்டரில் ஒரு ப்ராப்ளம் இல்லை கைஸ். ஆல்மோஸ்ட் எப்படி சொல்ல, டாப் கிளாஸ் எல்லாத்துலேயும் எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணுற லைனப்பு. இந்த 3 பேர் ஓப்பனிங்கு ப்ளஸ் மிடில் பண்ட், பூரன், பதுவனி காம்பினேஷன் செம்ம சூப்பர் ஸ்ட்ராங்கு. பட் ஃபினிஷர் லோயர் மிடில் ஆர்டரில் அந்த பவர், நெசசரி பவர் இல்லை. அப்துல் சமதோட டெவலப்மெண்ட் எக்ஸ்பெக்டட் பேஸில் போல், பட் ஹீ கேன் டூ த ஜாப். பட் இருந்தாலும் இப்போதைக்கு லைனப்பில் இந்த இடத்துல கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பவர் பிளே செட் கைஸ். பவர் பிளே ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சார்ட்டடாக இருக்குது. மிடில் ஓவரில் மயங்க் யாதவ், ரதி, ஷாபாஸ் அகமது, மார்க்ரம் வந்து எனக்கு எதை தான் சொல்கிறேன், இது வந்து பெருசாகவே கன்சிடர் பண்ண முடியாது இந்த லைனப்பை. மிடில் ஆர்டரில் நீங்கள் மேபி ஷம்மியை போட்டிங்கன்னா டெத் ஓவரில் அடி வாங்கும். ஸோ அதனால் ஷம்மி ஒரு ஓவர் பவர் பிளேயில் 2 இல்லை 3 கொடுத்துட்டு ஒரு ஓவர் பின்னாடி வச்சுக்கலாம். ஆவேஷ் கான் அண்ட் மயங்க் யாதவ், மேபி மயங்க் யாதவ் இல்லைன்னா வேறு ஒருத்தர் பிரின்ஸ் யாதவ் வந்தால் மேபி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த இது மயங்க் யாதவ் வந்து அவரோட பேஸில் போட்டார்னா கண்டிப்பாக இன்னும் சூப்பராகவே போகும் கைஸ். பட் அவர் அந்த பேஸில் போடலன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. டெத் பவுலிங்கில் அகெயின்
பட்டும் படாமல் இருக்குது. ஓகே இவங்க போடுவாங்க அந்த ரீதியில் தான் இருக்குது. ஸோ ஆக்ஷனுக்கு அவங்க போகும்போது 3 ஏரியாவை அட்ரஸ் பண்ண பார்ப்பாங்க. மிடில் ஓவர்ஸ் பவுலிங் அண்ட் டெத் ஓவர்ஸ் பவுலிங். பவுலிங்கில் பேட்டிங் பொறுத்த வர லோயர் ஃபினிஷர்ஸ் பேசிக்கலாக லோயர் மிடில் ஆர்டர் பவர் ஹிட்டர். பேசிக்காக 2 பிளேயர் ஆல் அவுட்டாக போய் எடுக்கலாம். ஒன்று மேஜராக நம்பர் 7 ஸ்பாட் ஃபில் பண்ணுற மாதிரி, இன்னொன்று ஒரு ஃப்ளெக்சிபிளான பிளேயர், ஒரு பிருத்வி ஷா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டீமில் பிருத்வி ஷா போடுங்களேன். இங்கே பிருத்வி ஷா போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆண்ட்ரே ரசல் கூட கிடைக்க மாட்டேன். ஒரு நேம் சேக் சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஒரு நேம் சேக்கு ஆண்ட்ரே ரசல் போட்டுப்போம். இங்கே பிருத்வி ஷா போட்டுட்டு இங்கே நான் ரசலை போட்டேன்னா எனக்கு இன்னொரு ஓவர்சீஸ் ஸ்பாட் ஓப்பன் ஆகும். அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு லீட் பேஸ், ஒரு மேட் ஹென்ரி, ஒரு ஆடம் மில்ன் இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸை போட்டேன்னா எனக்கு சேஃபர் சைடாக இருக்கும்ல. எனக்கு பவர் பிளேலையும் போடுவாங்க, டெத் ஓவர்ஸ்லையும் போடுவாங்க, ஹை பேஸ் ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ அதையும் யோசிக்கலாம். பட் இவங்க எடுத்திருக்க ஆல் இண்டியன் பேசஸ் பார்க்கும்போது அந்த சுத்தமாக யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்தவரை அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். கொஞ்சம் இங்கே ஆல்ரெடி சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது பேட்டிங், கொஞ்சம் ஒரு இந்தியன் பிளேயரை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி நீ பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயர் எடுத்து வந்தாங்கன்னா அது செம்மையாக செட் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்ரமே ஆடினா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மார்க்ரம் பதிலாக இங்கே ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் ப்ளஸ் ஒரு பவுலர் ஆப்ஷன் போனால் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறீங்களான்றதை கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஸோ இதுதான் என்னோட LSGயோட ரேட்டிங்ஸ். உங்களோட பிளேயிங் டுவெல் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம டெல்லியோடதை பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெல்லியோடது வந்து ஒரு லைனப்பே என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்கே லைனப்பை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. பட் எஸ் இதை வச்சு தான் பேஸாக வச்சு நான் ஷேர் பண்ணுறேன் கைஸ். இதே போல் மீதி இருக்கிற 4-5 டீமுக்கு பார்த்துட்டு ஃபைனலாக நம்மளோட டார்கெட் மேட்ரிக்ஸ் வீடியோ பார்ப்போம். நான் அதுக்காக தான் நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன் எப்படா அது முடியும்னு. ஸோ எஸ் ஒரு டீமை நம்ம பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் டார்கெட் மேட்ரிக்ஸையும் பார்த்துலாம் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஒன்ஸ் அகைன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.